வணக்கம். இன்றைய விஞ்ஞான உலகத்துல எரி நட்சத்திரங்களை பத்தி பார்க்கலாம். சிருஷ்டியின் போது மீதியான கற்களும் பாறைகளும் தட்டு தடுமாறி விண்வெளியில் அகப்பட்டுடும். சூரியனையே அதை சுற்றிட்டு இருக்கும். இந்த சிறு கற்களும் தூசுகளும் பூமண்டலத்தை நோக்கி பாயறதுண்டு. அதுதான் நமது வாயு மண்டலத்துல ஊடுருவும் போது உராய்தல் ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்து போவதும் உண்டு. இதைத்தான் நம்ம எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். வால் நட்சத்திரம் இருக்கிற பிரதேசத்தில் தான் இவையும் இருக்குது. எரி நட்சத்திரங்கள் உண்மையிலே நட்சத்திரங்கள் அல்ல. அதாவது நட்சத்திரம் எல்லாமே அண்டவெளியில எரியும் தீ உருண்டைகள் தான். அண்டத்துல கிரகங்கள் முதலியன உற்பத்தியான பிறகு மிச்ச சொச்ச ஆவி தூசி இந்த இனங்கள் கூட்டம் கூட்டமா சூரியனை சுற்றி வரும். இதுல ஒரு சின்ன துணுக்கு கூட சூரியனை சுற்றி வருது. அது நிச்சயம் நம்ம கண்ணுக்கு படாது. ஆனா இந்த துணுக்கு பூமியில ஆகாய வெளியில மோத நேர்ந்தா காற்று துணுக்குகளோட உராய்ந்து வெப்பமாகி தீப்பிடித்து வானத்திலே எரிந்து போகும். இதுதான் நமக்கு எரி நட்சத்திரமா தெரியுது. உண்மையிலே இது ஒரு மணல் போன்ற துணுக்கு பொருள். செயற்கைக்கோள் அதாவது நெருப்பு பிடிக்கும், அப்படி காற்றுல உராயிருதுன்னா நெருப்பு பிடிக்கும்னா செயற்கைக்கோள் எப்படி பூமிக்கு திரும்புதுன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. செயற்கைக்கோளோட மேல தோலா பரப்பி நெருப்பு பற்றாத பொருட்களை அது மேல தடவி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம காற்றுல நேரா மோத விடாம ஒருவித சாய்வு கோணத்துல காற்று மண்டலத்துல போகும்படி செய்யறாங்க. அதனாலதான் அதுக்கு ஒண்ணும் ஆகிறது இல்ல. இப்ப மணல் துணுக்கு அப்படின்னா அது பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது காற்றுல உராய்வுனால ஏற்படும் வெப்பத்தையும் மீறும் பெரிய வடிவங்கள் பறந்து பூமி மீது தொம்முன்னு விழுந்துக்கும். ஒருவேளை பூமியில விழுந்தா நம்ம அதை பார்க்கலாம். அந்த மாதிரியும் எத்தனையோ விழுந்திருக்கு. மனுஷ இனம் தோன்றதுக்கு முன்னாடியே ஆப்பிரிக்கா பிரதேசத்துல விழுந்த ஒரு மீட்டியோரைட், அதாவது அது எரியாத எரி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, அப்படியே இருக்கு. இன்னும் கூட அதோட எடை பாத்தீங்கன்னா 60 டன். 1965 கிறிஸ்துமஸ் சமயத்துல இங்கிலாந்துல ஒண்ணு விழுந்தது. விழும்போதே அது உடைஞ்சு செதறிடுச்சு. அதோட எடை 200 பவுண்டா இருந்திருக்கணும். சின்ன சின்ன துணுக்குகளை நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆனா அது விழறது நமக்கு இந்தியால தெரியாது. இதெல்லாம் லியோனிட் போன்ற ஒரு கூட்டம் தான் இதுவும். இவைகளை வானத்துல வடபகுதியில தான் நம்ம பார்க்கலாம். அதற்கு நிறைய பேர் இருக்கு. என்ன நண்பர்களே, இன்றைக்கு நம்ம எரி நட்சத்திரங்களை பத்தி பார்க்கலாம். அடுத்த வாரம் சூரிய குடும்பத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.